அஸ்ஸலாமுஅலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது வந்து ரசகுல்லாமா. ரசகுல்லா இயற்கையாக வெள்ளையாத்தானே இருக்கும். அந்த அம்மா என்ன சாக்லேட் கலராக குலோப் ஜானை வச்சுக்கிட்டு ரசகுல்லான்னு சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. இது ரசகுல்லாவே தான். மாற்றம் ஒன்றே மாறாதுமா. இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். இந்த வருஷ தீபாவளிக்கு வந்து நீங்கள் ஸ்வீட்டான ஒரு ரசகுல்லா, ஹெல்த்தியான ரசகுல்லா செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் வந்து நான் 1.5 ஸ்பூனு வினிகர் ஊற்றுறேம்மா. 2 ஸ்பூன் எடுத்தேன். ஆனால் என்னோடய பாலுக்கு வந்து 1.5 ஸ்பூன்லேயே சரியாக வந்துருச்சு. ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் கிண்டுங்க. ரசகுல்லா வந்து நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக வந்துடக்கூடாது. கொஞ்சம் புழுப்புலுண்டு இருக்கணும் ரசகுல்லாவோட இது பன்னீர். 1.5 ஸ்பூன்லேயே எனக்கு சரியாக வந்துருச்சு. அதோட கொஞ்சம் நேரம் சென்று நம்ம வடிச்சிட வேண்டியதாம்மா. அதோட துணி, வெள்ளை துணியை, எண்ணெய் துணியை, சுத்தமான துணியை எடுத்துக்கிறேங்க. சல்லடை ஒன்று வச்சுக்கிறேங்க, ஒரு கோப்பை ஒன்று வச்சுக்கிறேங்கம்மா. வச்சுக்கிட்டு அதில் ஊற்றி நல்லா தண்ணியில் என்ன செய்யுங்க, நல்லா கழுவிடுங்கம்மா. நம்மளுக்கு வினிகர் வாடையோ இல்லை எலுமிச்சங்காய் ஜூஸ் ஊற்றி அந்த வாடையோ எந்த ஒரு வாடையுமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது சாப்பிடும்போது. எலுமிச்சங்காய் வந்து சமயத்தில் புளிக்கும், அதனால் நீங்கள் நல்லா கழுவிக்கிறேங்க. நான் அதனால தான் வினிகர் பாய்ப்பேன் எப்போவுமே. பற்றிலாம் புழுண்டு வந்துருச்சு. இதை நல்லா இறுக்கி ஏதாவது தண்ணி வடிகிற அளவுக்குள்ள இடத்துல கட்டி விட்ருங்கம்மா. ஒரு அரை மணி நேரம் சென்று நம்ம பிரிப்போம். அதுக்கெல்லாம் வாங்க நம்ம வந்து பாவு செய்வோம். ப்ரௌன் சுகர் தாம்மா நான் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். 1 லிட்டர் பாலுக்கு வந்து நம்ம 200 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறணும். அப்புறம் 400 கிராம் தண்ணியை ஊற்றலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக பாவு வேண்டாம், நீங்கள் 200 கிராம் தண்ணி ஊற்றுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை எடுத்துட்டோம். எடுத்து பாருங்கள், புழுண்டு இருக்குது. இதை வந்து கையில் வந்து ஒரு நிமிஷம் இப்படி நல்லா கொஞ்சம் பெனஞ்சிட்டுமா, சப்பாத்தி மாவு மாதிரி பெனஞ்சிட்டு அதோட நீங்கள் என்ன செய்யுங்க, மிக்ஸி ஜாரில் வச்சு ஒரு 2 சுற்றிடுங்கம்மா. சுற்றிட்டேன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் இப்படி கையில் பெனஞ்சிங்கன்னா நம்ம 3 நிமிஷம் 4 நிமிஷம் கையில் பிணைஞ்சாலே நம்மளுக்கு போதும்மா. இல்லைன்னா நம்ம வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம பிணையணும். அப்புறம் சின்ன உருண்டையாக நீ உருட்டிக்கிறங்க. நான் வந்து பளிங்கு சைஸில் உள்ள பொடி உருண்டை தாம்மா உருட்டியிருக்கிறேன். ரொம்ப பெரிய உருண்டை நான் உருட்டலை. இதில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. நம்ம மிக்ஸி ஜாரில் சுற்றலைன்னா நம்ம 15 நிமிஷம் நம்ம வந்து இது பண்ணணும். அப்புறம் விழுவிழுப்பாக பாவு வந்துருச்சு. நீங்கள் வெள்ளை சீனி வேணால் போட்டுக்கிறோம்மா. நான் வந்து எப்போவுமே வந்து ப்ரௌன் சுகர் தாம்மா போடுவேன். இப்போ ஒரு 4-5 வருஷமாகவே ப்ரௌன் சுகர் போட்டு தாம்மா செய்கிறேன். ஒரு ரசனை நம்மளுக்கு எதுவுமே மாறவே இல்லை. இந்த மாதிரி உருட்டிக்கிறேங்கம்மா. மாற்றம் ஒன்றே மாறாததுமா. நம்ம மாறினாத்தாம்மா எதையுமே மாற்ற முடியும். அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு இதை எழுதி விட்ருக்கேன் முன்னுக்கே. அழகாக உருட்டிட்டு நல்லா பாவு கொதிக்கட்டும். கொதித்த பிறகு கொதிச்சுக்கிட்டு இருக்கலே நீங்கள் போடுங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதோட ஏலக்காய் தூளுமா போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்புறம் அடைச்சி வச்சுருங்க. அவ்வளோதான். நல்லா குண்டாக போயிடும். போனப்புறம் அடைச்சிருங்க. 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து போடுங்கம்மா. அதுக்கு மேலே கொதிக்க வச்சிங்கன்னா பாவும் நம்மளுக்கு வத்திரும். நம்மளுக்கு அதுவும் வந்து கித்தா மாதிரி போயிடும்மா. நல்லா பார்த்துக்குறோங்க. அவ்வளோதான். நம்ம சுடுச்சுடவே எடுத்து சாப்பிட்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம ஊற வச்சும் சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் 2 ஹவர் கழித்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் இது என்ன செய்ய போகிறேன், ஐஸ் பெட்டில் வைக்க போகிறேன். பிள்ளைகள் வந்தால் எடுத்து சாப்பிடட்டும். இது வந்து இனிப்பு பிடிக்காதவ வந்து இந்த மாதிரி புளிஞ்சு விட்டு வயலை வச்சு ஒரு 2 சாப்பிட்ருங்கம்மா ஆசைக்கு. அவ்வளோதான். ரசகுல்லா நம்ம வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷாக நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள், இப்போ புளிஞ்சு விட்றோம் பாருங்கள். சீனியே எவ்வளோ ஜூஸ் இழுத்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்ம வந்து வெல்லம் போட்டால் தானே சரியாக வரும். ரொம்ப பேருக்கு ஒத்துக்கிறாது. ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.